தந்தையை கொலை செய்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர். பின்னாலேயே தொடர்ந்து வந்த கொலையாளிகள். திருநங்கை 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கொலை வழக்கில் கைது. தலையில் பதம் பார்த்து படுபயங்கர கொலை. தந்தையை கொலை செய்து ஒரே ஆண்டில் பலிக்கு பலி. கையில் கல்லோடு சென்ற சிறுவன். திருப்பத்தூர் மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் ஆனந்தராஜ். இவரை கடந்த ஆண்டு அவருடைய நண்பர் என கூறப்படும் 35 வயதுடைய சிலம்பரசன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கழுத்தை பதம் பார்த்து படுபயங்கரமாக கொலை செய்தாராம். வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்து நீதிமன்ற கையெழுத்திட்டு வந்திருக்கிறார். ஆனால் அவரை பலிக்கு பலி வாங்க ஒரு கும்பல் திட்டம் போட்டு வந்திருக்கிறது. சிலம்பரசனால் கொலை செய்யப்பட்ட ஆனந்தராஜின் மகன் 17 வயதுடைய சிறுவன் சிலம்பரசன் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்றாராம். இதற்கிடையே அங்குள்ள ஏரிக்கோடி பகுதியில் மதுபானம் வாங்கி கொண்டு திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இருள் சூழ்ந்த இடத்தில் அமர்ந்து சிலம்பரசன் மது குடித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது அவரை சிலர் தலையில் கல்லை தூக்கி போட்டு படுபயங்கரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தான் அந்த கொலையை செய்ததாக 17 வயது சிறுவன் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். வழக்கு பதிந்து சிலம்பரசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சிறுவனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொலைக்கு உடந்தையாக ஆனந்தராஜின் தங்கைகளான 32 வயதுடைய சோனியா, 29 வயதுடைய ஸ்வேதா, தம்பி 33 வயதுடைய கோபி உள்ளிட்டோர், அவர்களது உறவினரான 31 வயதுடைய திருநங்கை அனன்யா உள்ளிட்டோரோடு சிறுவனையும் அழைத்து கொண்டு சென்று திட்டம் போட்டு கொலை செய்தது அம்பலமானது. அவர்களையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சிறுவனை மட்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர்.